வணக்கம் நண்பர்களே. ஐயா மாப்போசி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம். 1967ஆம் ஆண்டு தேர்தல். 1967ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெறுந்த நேரத்தில் 1966 டிசம்பர் 30, 31 ஆகிய தேதிகளிலே அண்ணாவின் வீடு இருந்த விருகம்பாக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழரசு கழகமும் காங்கிரஸுக்கு எதிரான திமுக கூட்டணியில் தன்னை அந்த மாநாட்டில் இணைத்து கொண்டது. 7 கட்சி கூட்டணி திமுக, தக, கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக், பிரஜா சோசியலிஸ்ட் என்று சுதந்திரா கட்சி, இப்படி 7 கட்சி கூட்டணி உருவானது. அந்த கூட்டணி உருவானதற்கு பிறகு திருவல்லிக்கேணி தொகுதியில் தமிழரசு கழகத்தின் சார்பில் வேலூர் திரு குப்புசாமி அவர்களும், டி நகர் தொகுதியில் ஐயா டாக்டர் மாப்போசி அவர்களும் நிற்பார்கள் என்று அண்ணா அவர்கள் மிகுந்த கனிவோடும் உற்சாகத்தோடும் அறிவித்தார்கள். அதற்கு கூட்டணியில் இருந்த ராஜாஜி போன்ற தலைவர்கள் தங்களுடைய இசைவை தெரிவித்தார்கள். அப்படி சொல்லிவிட்டு மாப்போசி அவர்களின் தேர்தல் வெற்றிக்காக அண்ணா அவர்கள் மிகவும் பாடுபட்டார்கள். அந்த தேர்தலிலே ஐயா மாப்போசி டி நகர் தொகுதியில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பிலே உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற உடனே ஐயா அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கலாம் என்று அண்ணா அவர்கள் யோசித்து கொண்ட நேரத்தில் ஐயா மாப்போசி அவர்கள் சட்டமன்ற செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதி தனக்கு எதிர்க்கட்சி இருக்கையில் இடம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். வேறு வழி இல்லாமல் அவ்வாறே அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. என்றாலும் அண்ணா அவர்கள் ஐயாவை அமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதன் விளைவாக கலைஞர் அவர்களை 2-3 முறை ஐயா மாப்போசியோடு பேச அழைத்தார்கள். பூவிருந்தவல்லி அரசினர் உயர்நிலைப் பள்ளியிலே நடைபெற்ற ஆண்டு விழாவில் 67 அண்ணாவும் கலந்து கொண்டார்கள், மாப்போசி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்போது அண்ணா அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை சூசகமாக சொன்னார்கள். இதற்கிடையே ராஜாஜி அவர்களுக்கும் திமுகவிற்கும் சற்று உறவில் விரிசல் ஏற்பட்டது. ஏனென்றால் சபாநாயகர் பதவி சுதந்திரா கட்சிக்கு வேண்டும் என்று ராஜாஜி கேட்க, திராவிட முன்னேற்ற கழகம் நியாயமான காரணங்களுக்காக அதை மறுத்துவிட, ராஜாஜி அவர்கள் தேர்நிலவு திமுகவிற்கும் சுதந்திரா கட்சிக்கும் இடையே இருந்த அந்த தேர்நிலவு முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே அண்ணா அவர்கள் சொன்னார்கள், தேர்நிலவு முடிந்து விட்டதென்றால் குடும்ப வாழ்க்கை தொடங்கிவிட்டது என்று பொருள் என்றார்கள். என்ன தேர்நிலவு முடிந்து விட்டது என்று ராஜாஜி அவர்கள் சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆட்சிக்கு வந்தவுடனே அண்ணா அவர்கள் அன்பில் தர்மலிங்கம் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்களை கார் ஓட்ட சொல்லி அதில் ஏறி அமர்ந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களை திருச்சியில் சந்தித்து மாலை அணிவித்து தன்னுடைய மரியாதையை செலுத்தினார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது பெரியாரும் எதுவும் பேசவில்லை, அண்ணாவும் எதுவும் பேசவில்லை. பெரியார் நாற்காலியிலே அமர்ந்திருந்தார். அண்ணா பெரியாரின் காலிலே விழுந்தார். அண்ணாவின் கண்ணீர் துளி பெரியார் காலை நனைத்தது. பெரியாரை விட்ட கண்ணீர் துளி அண்ணாவின் முகத்தை நனைத்தது. ஒரு காலத்தில் கண்ணீர் துளி பயல்கள் என்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை விமர்சித்தார் பெரியார். என்றாலும் அந்த கண்ணீர் துளிதான் 2 தலைவர்களையும் மீண்டும் இணைத்தது. தமிழருக்கு ஒரு யோக காலத்தை அது கொடுத்தது
என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட நிலையில் இதனாலே தான் ராஜாஜி திமுகவிற்கும் சுதந்திராவிற்கும் தேர்தல் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். அண்ணா அவர்கள் உடனே குடும்ப வாழ்க்கை தொடங்கி விட்டது என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு அப்படியே மழுப்பலாக பதில் சொல்லி மழுப்பி விட்டார்கள். இந்த நேரத்தில் ராஜாஜி அவர்களும் மாப்போசியை அழைத்து, நீங்கள் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல என்று ஒரு மாதிரி சொன்னார்கள். திமுக ஐயா மாப்போசி அவர்களுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பதவியை வழங்கலாம் என்று மனப்பூர்வமாக நினைத்திருந்தது. ஆனால் ராஜாஜி, நீங்கள் அப்படி போக வேண்டாம், கல்வித்துறையை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது போகாத ஊருக்கு இல்லாத வழியை காட்டுகின்றதை அந்த படித்த வகுப்பார் ரொம்ப அதிகமாகவே செய்வார்கள். இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அன்றைக்கும் செய்தார்கள். படித்த வகுப்பார் என்று குறிப்பிடுவது பிராமணர்களை ஐயா மாப்போசி அவர்கள் படித்த வகுப்பார் என்ற சொல்லாலே குறிக்கிறார்கள் என்பதை நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே பெரியார் ஒரு அறிக்கையை விட்டார்கள். மாப்போசிக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது, ஏனென்றால் அவர் பார்ப்பனர்களின் அடிமை. ஒரு மாப்போசி என்பவர் 10 பார்ப்பனர்களுக்கு சமமானவர் என்று அறிக்கை விட்டார். உடனே கலைஞர் அவர்கள் ஐயா மாப்போசியை சந்தித்து, தாங்கள் பெரியாரை ஒரு முறை சந்தித்து விடுங்கள், அப்படி சந்தித்து விட்டால் தங்கள் மீது பெரியாருக்கு இருக்கிற ஐயப்பாடு நீங்கிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் மாப்போசி அவர்கள் பெரியாரை சந்திக்க மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் பெரியார் அவர்களுக்கும் மாப்போசி அவர்களுக்கும் இருந்த வேறுபாடு அவ்வளவு ஆழமானது. எனவே அவரை சந்திக்கவில்லை. இந்த நிலையில் ஐயா அவர்கள் அமைச்சர் பதவியை எனக்கு வேண்டாம் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டார்கள். ஐயா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது 1972 கிடைத்தது. 72 என்று தான் கருதுகிறேன். ஒருவேளை பிப்ரவரி 2ஆம் தேதி சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற புத்தகத்தை ஐயா எழுதியதற்காக அந்த புத்தகத்தை மிகச்சிறப்பான புத்தகம் என்று பாராட்டி சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டது. அதுபோலவே 72 பத்மஸ்ரீ விருது வி கிரி அவர்களாலே ஐயாவுக்கு வழங்கப்பட்டது. 72 தஅகவின் வெள்ளி விழா நடைபெற்றது கலைவாணர் அரங்கிலே. அந்த விழாவில் பலர் கலந்து கொண்டார்கள். நாவலர் அவர்கள் வெள்ளி விழா மலரை, தஅகவின் வெள்ளி விழா மலரை வெளியிட்டார்கள். கலைஞர் அவர்கள் ஐயாவுக்கு ஒரு செங்கோலை வழங்கினார்கள். அதுபோலவே தஅகவின் சார்பில் கலைஞருக்கு ஒரு சிலம்பு கிரீடம், வெள்ளி கிரீடம் வழங்கப்பட்டது. இதற்கு இடையிலே ஐயா அவர்கள் 1967 ஆங்கில பாதுகாப்பு மாநாடு என்று ஒன்றை ஏஆர் முதலியார் நடத்தினார்கள். அந்த மாநாட்டை கடுமையாக கண்டித்து அந்த மாநாட்டு நடைபெற்ற நாளிலே 350 கழக தொண்டர்களோடு அந்த மாநாட்டிற்கு எதிராக மறியல் செய்தார்கள் ஐயா அவர்கள். எனவே அவர்கள் கொல்லைப்புற வழியாக அந்த மாநாட்டில் ஆங்கில பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் அண்ணா அவர்களை தாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஐயா மாப்போசி அவர்கள் வற்புறுத்தியதன் பேரில் அண்ணா கலந்து கொள்ளவில்லை. என்றாலும் அரசின் சார்பில் மாண்புமிகு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். நெடுஞ்செழியன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், தமிழ்நாட்டிலே படிப்படியாக தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்ற கொள்கையிலே இந்த அரசு இருக்கிறது. மத்தியில் வேண்டுமானால் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்தான் பயிற்று மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த சொலவடை, இந்த சொல்லானது ஆங்கில பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியவர்கள் முகத்திலே கரி பூசியதை போல இருந்தது என்று ஐயா அவர்கள் எழுதினார்கள்.
வரலாற்று தன் என் போராட்டம் என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோலவே தமிழ்நாடு என்ற பெயர் தீர்மானம் வந்தபோது 68 ராஜாஜி அவர்கள் தமிழ்நாடு என்று தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஐயா மாப்போசி அவர்கள் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு நாடு அந்த ஊ இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இன்னொரு பல்கலைக்கழக மாநாட்டில் தமிழை பற்றி அதிகமாக பேசுகிறவர்கள், தமிழ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மொழி வெறியர்கள் என்று கே. சந்தானம் என்பவர் பேசினார். அந்த கூட்டத்தில் ஐயா மாப்போசி அவர்களும் கலந்திருந்தார்கள். அதை கடுமையாக எதிர்த்தார்கள். சந்தானம் அவர்கள் தான் சொன்னதை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சந்தானம் மறுத்தார் என்றாலும் கூட்டத்தின் தலைவர் நீங்கள் சொன்னதை திரும்ப பெறுங்கள் என்று உறுதியாக சொன்னதன் பேரில் சந்தானம் தான் சொன்னதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இப்படி பல்வேறு போராட்டங்களை நடத்தி தமிழ் மொழியை வளர்த்தவர்கள் ஐயா என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மிகச்சிறப்பாக சாகித்ய அகாடமி, பத்மஸ்ரீ விருது போன்றவர்களெல்லாம் ஐயாவை தேடி வந்தது. அதை தேடி ஐயா செல்லவில்லை. அதுபோலவே வெள்ளி விழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கடைசி நாளிலே ஐயாவுக்கு குடல் புண் அந்த தொல்லை இருந்தது, வலி இருந்தது. அந்த அல்சர் மூலம் ஏற்படுகிற வயிற்று வலி என்றாலும் ஐயா அவர்கள் அதையும் பொறுத்து கொண்டு ஒரு மன தைரியத்தில் அந்த வெள்ளி விழா நிறைவுரை ஆற்றினார்கள். அதற்கு பிறகு ஜிஹெச்சில் சென்னை பொது மருத்துவமனையில் 3 நாள் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார்கள். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஐயா அவர்கள் சந்தித்து பல்வேறு விருதுகளையும் பட்டங்களையும் பெற்று எப்போதும் அண்ணாவின் ஆதரவையும் அதற்கு பின்னால் கலைஞர் அவர்களின் மரியாதைக்குரியவராகவும் அவரின் ஆதரவு பெற்றவராகவும் ஐயா அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்வது அவசியம். பேசுவோம்.